வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். மென்சுரேஷன் 3D பார்ட் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம். ஸோ இதில் பார்ட் 4 நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ட் 4ல் என்னென்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பு, இடைக்கண்டம், கூட்டு வடிவம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி மற்ற ஷேப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ரோல். நல்லா ஃபார்முலாஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவீங்க, படிச்சுக்கிறோம் சார் ஆனால் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். இது ஒன்று தான். நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம கண்ணில் படுற மாதிரி ஃபார்முலாஸை எழுதி வச்சு ஒரு பேப்பரில் கூட ஒட்டி செவுத்தில் கூட ஒட்டி வச்சிடலாம். வச்சு அடிக்கடி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்ம மென்சுரேஷன் பார்ட்டை அடிக்கடி நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஃபார்முலாஸை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம 2 வழியில் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இங்கே கூம்பு, இடைக்கண்டம் இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூம்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எப்பயும் போல் 3 பார்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன? வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, அதுக்கப்புறம் கன அளவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, நெக்ஸ்ட்டு வால்யூம். இந்த 3 பார்ட்டில் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கூம்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட வளைபரப்பு அப்படிங்கிறபோது πr/l. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதுக்குமே எல் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எல் அப்படிங்கிறது நம்ம செவ்வகத்துக்கு லென்த் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூம்பு அப்படிங்கிறது எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா சாயுயரம். அப்போது நம்மளுக்கு 2 விதங்களில் கொஸ்டின் கிவன் டேட்டா இருக்கலாம். அதாவது டைரெக்டாக சாயுயரம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதோட வளைபரப்பு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே உயரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உயரம் வேறு, சாயுயரம் வேறு. ஓகே, கூம்பை பொறுத்த வரைக்கும் உயரம் அப்படிங்கிறது இந்த பார்ட், இதை கச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த பார்ட்டு சாயுயரம் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை ஆர் வேல்யூ, ஆர் அப்படிங்கிறது ஆரம், கீழே வட்டம் இருக்குல்ல, அப்போ வட்டம்னு இருந்தால் ஒரு ஆரம்னு இருக்கும். அடுத்து இதோட உயரம் கொடுத்து சாயுயர வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா √r² + h². ஓகே, ஸோ இதில் 2 ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வைக்கணும். என்ன அப்படின்னா ஒன்று வளைபரப்புக்கான ஃபார்முலா, 2வது அந்த சாயுயரத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த வளைபரப்பு அப்படிங்கிறபோது πr/l + r. ஓகே, இதுதான் இதற்கான ஃபார்முலா. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, πr/l + r. ஓகே, அதுக்கு அடுத்தது வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா 1/3 πr²h. அதாவது நம்ம πr²hங்கிறது உருளையோட கன அளவாக பார்த்துருப்போம். அந்த உருளையோட கன அளவில் 3ல் 1 பங்கு தான் இந்த கூம்போட கன அளவு. இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது இந்த இடைக்கண்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இப்போ இடைக்கண்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வாலி மாதிரி தான். இப்போ இந்த கோன் ஷேப் அப்படியே தலையில் வச்ச மாதிரி இருக்கா? ஸோ இதில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருப்பாங்க கீழே. அப்போ இங்கே 2 ரேடியஸ், பெரிய வட்டத்தோட ரேடியஸ் R, கேபிட்டல் R, ஸ்மால் r வந்து சிறிய வட்டத்தோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இதோட வளைபரப்பு அப்படிங்கிறபோது இதே கான்செப்ட் தான். இதில் என்ன அப்படின்னா கேபிட்டல் R, ஸ்மால் r இன்வால்வ் ஆகும். அப்போது πr/l அப்படிங்கிற கான்செப்டில் அந்த π/r வேல்யூவில் கேபிட்டல் R + ஸ்மால் r × l இதே கான்செப்ட் தான். இதுலேயும் சாயுயரத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சாயுயரத்துக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா l = √h² + அதாவது கேபிட்டல் R - ஸ்மால் r (2). இதுதான். ஓகே, நம்மளுக்கு இந்த R வேல்யூ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த சாயுயரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இங்கேயும் 2 ஃபார்முலா இருக்குது. நல்லா கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறபோது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் R + ஸ்மால் r l. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நம்ம சாயுயரம் வளைபரப்பு நம்ம நோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய வட்டத்தோட பரப்பும் நம்மளுக்கு தேவை. அப்போ πr²ங்கிறது வட்டத்தோட பரப்பு. இப்போ நம்ம கேபிட்டல் R யூஸ் பண்ணுறதுனால π/R². அதே போல் கீழே ஸ்மால் r இருக்குது, அதுவும் வட்டம் நம்மளுக்கு தேவை. அப்போது
ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட். ஸோ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு மொத்த புறப்பரப்புன்னு கிடைக்கும். ஓகே, இந்த இடைக்கண்டம் கான்செப்ட் ரொம்ப ரேரு, இருந்தாலும் நம்ம ஃபார்முலா நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, வலைபரப்பு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த வலைபரப்புக்கான ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். எல் வேல்யூ இதில் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா மேலே இருக்க கேபிட்டலரோட பரப்பு, கீழே இருக்க ஸ்மாலரோட பரப்பு, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இதோட கன அளவு, அதாவது இடைக்கண்டத்தோட கன அளவுனா 1/3 பை ஹச் வேல்யூ இங்கே வரும். அதுக்கடுத்து இந்த ஆரில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் கன அளவு, அதாவது இடைக்கண்டத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கூம்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஆர் மெர்ஜ் பண்ணி, அதாவது கூம்பு உருளை கூட்டு வடிவம் கான்செப்டில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இங்கே தெளிவாக நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு அடுத்து இது உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். கூம்போட கன அளவு கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்பயும் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஆர் வேல்யூம் ஹச் வேல்யூம் தெரிஞ்சால் போதும். வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆரம் வேல்யூ, ஆர் வேல்யூம் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்ன்ட்டு, உயரம் வேல்யூம் கொடுத்துட்டாங்க 21 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஸோ எல்லாமே சென்டிமீட்டர் தான், கிடைக்கிற ஆன்சரும் சென்டிமீட்டர் தான். ஸோ அதனால் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/3 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 10, இங்கே ஸ்கொயர்னால 10 இன்ட்டு 10 இன்ட்டு ஹச் வேல்யூ 21. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 4 7 30 21, 1 3 3, இங்கேயும் 1 3 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 10 இன்ட்டு 10 100, 100 இன்ட்டு 22 2200, 2200. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் கன அளவு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் கூம்போட கன அளவு தான். என்ன வேல்யூ? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ. இங்கே ஹச்சோட வேல்யூ இருக்குது, ஹச் வேல்யூ 12 சென்டிமீட்டர், ஆனால் ஆர் வேல்யூ இல்லை. அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்க? 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள. ஓகேவா? அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பை ஆரோட வேல்யூ. ஓகே, 44 சென்டிமீட்டர் சுற்றளவு. அப்போ 2 பை ஆரோட வேல்யூ தான் இந்த 44. இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆரோட வேல்யூ. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 44. இப்போ 2 இன்ட்டு 22 44 தான். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? இந்த டிவைடில் இருக்க 7 தான் இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ 7. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7 நம்ம கண்டுபிடிச்சோமா? அப்போ ஆர் ஸ்கொயர்னால 2 டைம் 7 நோட் பண்ணிடுறோம். ஹச்சோட வேல்யூ 12. இப்போ ஒரு 7 கேன்சல் ஆயிரும். 1 3 3, 4 12. இப்போ என்ன வேல்யூ? 4 28, 28ஐயும் 22ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போது 22 28. ஓகேவா? ரைட். ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 16, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 4, அடுத்து 2 4 ப்ளஸ் 16, இங்கே 20 வருமா? ஸோ அப்போ இங்கே 20 நோட் பண்ணுறேன். 616 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படி மல்டிபிள் பண்ணுறதா மல்டிபிள் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுறது நான் ஒவ்வொரு டைம் ரேண்டமாக கொஞ்சம் மல்டிபிள் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூம்போட கன அளவு தான் இங்கே என்ன மாற்றம் அடையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, ஸோ ஒரிஜினலுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இப்போ அவங்க சொன்ன மாற்றம் என்ன? ஆரம் 3 மடங்காக மாறுது. அப்போ ஆர் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? 3r நம்ம நோட் பண்ணுவோம். அடுத்து உயரம் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஹச் வேல்யூ 2h அப்படின்னு நோட் பண்ணும். இதே வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3 பை ஆருக்கு பதிலாக 3r ஸ்கொயர், ஹச்சுக்கு பதிலாக 2h. ஓகே, இப்போ இங்கே அதாவது நம்மளுக்கு தேவை 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கோ அதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது.
இப்போது ஆர் ஸ்கொயர்னா இந்த மாதிரி தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போது 3 ஸ்கொயர் எத்தனை 9, இந்த 2 அப்படியே தான் இருக்கும். 92 18, அப்போ எக்ஸ்ட்ரா 18 மடங்குன்னு வரும். அதாவது 18 இன்ட்டு 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹச் இல்லை பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறதா ஒரிஜினல் வேல்யூ. இந்த ஒரிஜினல் வேல்யூலேருந்து 18 மடங்கு எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் இதெல்லாம் சிம்பிளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். அப்போது 18 மடங்குங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கூம்பின் மொத்த அளவு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அது சாய் உயரம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூம்போட மொத்த பரப்பளவோட ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். என்ன, பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதோட வேல்யூ அவங்க 704ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ அவங்க இங்கே 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம 7 சென்டிமீட்டர் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7, இங்கே எல் ப்ளஸ் ஆர் வேல்யூ 7 ஈக்குவல் டு 704. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். 11 அடிச்சு கொடுத்தா இங்கே 2ன்னு வரும். இங்கே 11 6 66, பேலன்ஸ் 4 44ங்கிற போது 4 டைம்ஸ் வரும். அடுத்து 1 2 32 2 64. இப்போ எல் ப்ளஸ் 7ஓட வேல்யூ தான் 32. இதுலேருந்து எல்லோட வேல்யூ என்ன, 7 இந்த சைட் போகும்போது மைனஸாக மாறும். அப்போ 32ல் 7 போன்ஸ் அப்படின்னா 32ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 25. அப்போ எல்லோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபார்முலா தான் இங்கே முக்கியமான விஷயம். அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா தான். நான் ஆல்ரெடி பார்ட் வீடியோவே சொல்லியிருக்கேன். ஃபார்முலாவே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே அதே போல் தான் ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது கூம்போட இடைக்கண்டத்துக்கான வலைபரப்பு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகே, அதாவது பை ஆர் எல் கூம்போட வலைபரப்பு அப்படின்னா இடைக்கண்டத்துக்கு அந்த கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் ஆட் ஆகி வரும். அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர். அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இடைக்கண்டத்தோட வட்டக்கூம்பு இடைக்கண்டத்தோட கன அளவு தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 பை இன்ட்டு பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதோட வேல்யூலாம் பாருங்கள். 16 சென்டிமீட்டர் உயரம்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் ஹச்சோட வேல்யூ. நேர்வட்ட கூம்பின் ஆரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்குது, 20 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ பெரிய வேல்யூ நம்ம கேபிட்டலான்னு எடுத்துக்கலாம், சின்ன வேல்யூ நம்ம ஸ்மாலான்னு எடுத்துக்கலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3 பை வேல்யூ ஆப்ஷன் அப்படியே இருக்குது, அதனால் அதை அப்படியே நோட் பண்ணுங்கள். ஹச் வேல்யூ 16 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன 20. அப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் 400 ப்ளஸ் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ 8. அப்போ 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64 ப்ளஸ் 20 இன்ட்டு 8. அப்போ 160 அப்படிங்கிற வரும். உள்ளே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 இங்கே 12 பேலன்ஸ் 1 இங்கே 624ன்னு வரும். அப்போது 1/3 பை இன்ட்டு 16 இன்ட்டு 624. இப்போ 3 அடிச்சு கொடுங்க. 2 3 6. அடுத்தது 0 வரும். 24னா 8 3 24. அப்போ 208ஐயும் நம்ம 16ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். 208 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 0 8 0ன்னு வரும். மறுபடியும் 6ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 8 48. இங்கே 0 வரும். அப்போது 4 தான் இங்கே வரும். மீதி உள்ளது 6 2 12. இங்கே இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 8 இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1 இங்கே 3ன்னு வருது, இங்கே 3. அப்போது 332 பை அப்படின்னு இருக்குது. ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னென்னா 2 ஆப்ஷனுமே 332 3328 பையன்னு இருக்குது. அப்போது நீங்கள் ஆப்ஷன் ஏவோ அல்லது பிஓ எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனால் ஆன்சர் 3328. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே
15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொள்ளளவு என்ன ஷேப்புக்கு இடைக்கண்ட ஷேப்போட கொள்ளளவுனா கன அளவு. அப்போ மறுபடியும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தது தான் 1/3 பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகேவா? இதில் ஒவ்வொரு வேல்யூவும் பாருங்கள். வேல்யூவோட ஆரங்கள் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் 15 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அப்போ எது பெரிய வேல்யூ அது கேபிட்டலாக எடுத்துக்க வேண்டியதான், சின்ன வேல்யூ ஸ்மாலாக எடுத்துக்கலாம். ஆழம் அப்படி சொல்லியிருக்காங்க, அப்போ ஹைட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஹச்சோட வேல்யூ 63. எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 63. இப்போ கேபிட்டல் ஆர் 15 தானே, 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225. அடுத்து ஸ்மால் ஆர் 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64. இப்போ 15 இன்ட்டு 8 80 + 40 சாரி 120. ஓகேவா? ஸோ இது உள்ளே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. அடுத்தது இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1 3 1 4 409 வரும் ப்ராக்கெட்டில் உள்ளது. இங்கே 1 7 9 7 63 1 3 3 3 9. அப்போ 22 இன்ட்டு 3 இன்ட்டு 409. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 26,994 கன சென்டிமீட்டருங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் லிட்டர் அவங்க கேட்டிருக்கனால 1000 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் 1 லிட்டர். அப்போ கிடச்சிருக்க அந்த கன சென்டிமீட்டர் அளவை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க வேல்யூ 3 டிஜிட் தள்ளி 3 0 இருக்குல்ல, அதனால் 3 டிஜிட் முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 26.994 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்து 11 இன்ட்டு 2 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11 ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 6 9 9 4ங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 1 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1000 கன சென்டிமீட்டருங்கிறது 1 லிட்டர். இந்த வேல்யூ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதாவது 1000 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 1 லிட்டர். இப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் கூட்டு வடிவம் அப்படிங்கிற ஒரு உருளை இருக்குது. உருளை வடிவத்துக்கு மேலே ஒரு கூம்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தூண் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் இதுதான் உருளையோட ஷேப்பு. இது 49 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஆரம் 6 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர். அப்போது உருளையோட உயரம் 49 சொல்லிட்டாங்க. கூம்போட உயரம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கூம்பு அப்படிங்கிற கான்செப்ட்னா அது சாய் உயரமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே உயரம் 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேருந்தும் நோட் பண்ணாலும் இதுவும் 14 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எனில் தூணின் கன அளவு கேட்குறாங்க. இப்போ தூணோட கன அளவு அப்படின்னா ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவு ப்ளஸ் கூம்போட கன அளவு, இதை தான் நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இப்போ உருளையோட கன அளவு அப்படின்னா நம்மளுக்கு தெரிந்தா பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6 தான். அப்போ 6 ஸ்கொயர் 6 இன்ட்டு 6 நோட் பண்ணலாம். ஹச்சோட வேல்யூ என்ன, ஹச்சோட வேல்யூ 49. உருளைக்கு மட்டும் 49. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 7. அப்போது 6 36 36 இன்ட்டு 7 அப்புறம் 22. இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூம்போட கன அளவு மட்டும் 5544ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். ஸோ மல்டிபிகேஷனில் ரொம்ப நேரம் இருக்க வேணாம், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ கூம்போட கன அளவு. கூம்போட கன அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? இப்போ இதில் கொடுத்துருக்க வேல்யூலாம் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஆர் வேல்யூ இங்கே 6 தான். ஓகேவா? ஸோ இதே வேல்யூ தான். ஹச் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இங்கே 14 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 1/3 பை வேல்யூ 22/7. அதுக்கு அடுத்தது ஆர் வேல்யூ 6 ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச் வேல்யூ 14. ஓகேவா? இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ
528. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூ நான் பாக்ஸ் பண்ணியிருக்கல, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். இந்த வேல்யூ அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ. அப்போது 5544ல் 528 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1 இங்கே 7ன்னு வரும். அப்போ 72 லாஸ்ட்டில் முடிகிறது ஆப்ஷன் பி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். 6072 தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ கரெக்டான ஷேப்பை புரிஞ்சுக்கணும். அதில் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக நம்ம நோட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 264வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. அப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ஷேப் மாதிரி தான். ஒரு உருளை இருக்குது, உருளையின் மீது கூம்பு அமைந்தாற்போல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து கூடாரத்தின் மொத்த உயரம், ஓகே, அந்த உருளையும் கூம்பும் சேர்த்து மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 49 மீட்டர். அடிப்பக்கத்தின் விட்டம், ஸோ விட்டம் 42ன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுலேருந்து ஆர் வேல்யூ மட்டும் என்ன இருக்கும், இதில் பாதி தான் 21ன்னு இருக்கும். அப்போ இங்கேருந்து 21 மீட்டருங்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட உயரம் 21 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன, உருளை பாகத்தோட உயரம் 21, மொத்தத்துக்கு 49 மீட்டர் சொல்லிட்டாங்க. இதில் இந்த உருளை ஷேப்புக்கு மட்டும் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 21 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஒரு சதுர மீட்டர் கித்தான் துணியோட விலை 12,000 ரூபா, அதாவது 12.50 எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம எப்பயும் போல் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, வலைபரப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு என்ன துணியை தானே கவர் பண்ணுறாங்க. அப்போது அந்த சுற்றி வலைபரப்பு என்னவோ அதுதான் துணி. அது ஒரு சதுர மீட்டருக்கு 12,000 ரூபானா மொத்தம் எவ்வளோ சதுர மீட்டர்னு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது உருளையோட கூம்போட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா மொத்தத்துக்கு 49, அதில் உருளையோட ஹைட்டு மட்டும் 21 சொல்லிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது தான் கூம்போட ஹைட்டு. அப்போ என்ன வரும், 28ன்னு வருமா? அப்போ 28 + 21 தான் 49ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வேல்யூஸை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு கூம்போட வலைபரப்பு. கூம்போட வலைபரப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபார்முலா நம்ம நோட் பண்ணலாம், கூம்போட வலைபரப்பு πr/l. ஓகே, அப்போ நம்மளுக்கு எல் வேல்யூ தானே தேவை. அப்போ எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் √r² + h². இதை யூஸ் பண்ணி எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ √r வேல்யூ ஆர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 21. ஓகே, இப்போ இங்கே 21 ஆர் வேல்யூ 21² ப்ளஸ் ஹச் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறது இங்கே 28 தானே, ஹச் வேல்யூ 28. எஸ், ஓகேவா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா √21² 441 ப்ளஸ் 28 அப்படிங்கிறது 784. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே 5, அடுத்து 12க்கு 2 பேலன்ஸ் 1, 11 1 12. அப்போது ரூட்டுக்குள்ளே 1225 இருக்குது அப்படின்னா இது 35ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ இதிலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எல் வேல்யூ 35 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே πr/l நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 22/7, ஆர் வேல்யூ 21, நெக்ஸ்ட்டு இங்கே எல் வேல்யூ 35 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2310. எதுக்கு, இந்த கூம்போட வலைபரப்பு 2310. ஓகே, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், உருளையோட வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். உருளையோட வலைபரப்பு அப்படின்னு தான் நம்ம 2πr/h அப்படிங்கிறது தான். ஓகே, 2πr/h அப்படிங்கிறது தான் உருளையோட வலைபரப்பு. இப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 21 தான். அடுத்து அந்த ஷேப் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 49ல் உருளையோடது மட்டும் 21 சொல்லியிருந்தாங்க. இங்கே இந்த உருளையோட உயரம் 21 சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கேயும் 21 தான். இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 21 இன்ட்டு 3 இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2772ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது பழசு இந்த கூம்போட உயரம் 2310, அடுத்து உருளையோட வலைபரப்பு நம்மளுக்கு 2772. இந்த ரெண்டு வலைபரப்பையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5772
82 சதுர மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது பரப்பளவு தானே, வலைபரப்பு தானே, அப்போது சதுர மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 12,000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தத்துக்கு 5082 × 12,000 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதா, ஃபஸ்ட்டு 0.5 அப்படின்னு எடுத்திங்கன்னா ₹1 பாதி தான். அப்போது இந்த வேல்யூவில் பாதி தான் உங்களுக்கு அந்த 50 பைசாக்குரிய அமௌண்ட்டு. ஓகே, மீதி நீங்கள் டேரெக்டாக 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 12ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 63,525. இந்த தான் மொத்தத்துக்கு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும். அப்போ துணியோட விலை என்ன, 63,525. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 ஷேப் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்குரிய என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கூம்பாக இருக்கட்டும், இடைக்கண்டம், கூட்டு வடிவம், ஸோ இதுலேயும் எப்படி ஷேப் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்கெண்ட் டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.